அவர் சொல்ல மாட்டாரு சேது. சேது, நீ என்ன பண்ற? போலீஸ்க்கு கால் பண்ணு. நம்ம ஆபீஸ்ல 10 லட்சம் ரூபாய் பணத்தை திருடிட்டான்னு இவன் மேல கேஸ போட்டு உள்ள தள்ளுவோம். அது பணத்தோட போகாது. அதுக்கப்புறம் இந்த ஜென்மத்துல இவன் எங்கேயுமே வேலைக்கு சேர முடியாது. சேது, கால் பண்ணுங்க. மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் மேடம். சண்முகம் சார் சொல்லி தான் மேடம் நான் எல்லாத்தையும் பண்ணேன். இந்த உண்மையை சொல்றதுக்கு உனக்கு அந்த சண்முகம் என்ன சொன்னாலும் செஞ்சிருவியா? நேத்து வேலைக்கு சேர்ந்தவர் அவரு. நீ எத்தனை நாளா இங்க வேலை செய்யற? எப்படி அவனுக்கு இப்பெல்லாம் செய்ய மனசு வருது? சிஸ்டர், எங்க அப்பாவும் சரி சண்முகமும் சரி அவங்களா திருந்தவே மாட்டாங்க. இவனை நேர ஜனமகிட்ட இழுத்துட்டு போவோம். அப்பதான் இவங்க தப்பு நாங்க நிரூபிக்க முடியும். டேய் நோடா. சேது, இத ஜனமா கிட்ட எடுத்துட்டு போனோம்னா சித்தப்பாவை மொத்தமா வேலையை விட்டு அனுப்பிடுவாங்க. அது மட்டும் இல்ல, அது உங்க குடும்பத்துக்கு பெரிய அவமானமாயிரும். இத்தனை வருஷமா இந்த கம்பெனில வேலைக்கு இருக்காங்க. ஏதோ என் மேலயும் ஜெயராணி மேலயும் ஒரு சின்ன இன்செக்யூரிட்டி இருக்கு. அதனாலதான் இப்படி ஒரு தப்ப பண்ணிருக்கணும். நிக்காத போ. பரவாயில்ல சிஸ்டர், என்ன நடந்தாலும் சரி நம்ம ஜனாமா கிட்ட உண்மையை சொல்லிருவோம். சேது, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா எல்லாமே என் குடும்பம் தான். நான் அதை விட்டு கொடுக்க முடியாது. இப்போதைக்கு உங்க அப்பாவை திருத்தணும். அதுதான் இப்போதைக்கு நம்ம மோட்டிவ். ஜெயராணிய இந்த ஆபீஸ்க்கு திரும்ப கொண்டு வரணும். அதனால நான் இத வேற வழியில டீல் பண்றேன். அத்தா அத்தா, என்ன சேது? இந்த குழப்பம் எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. யாரு? வேற யாரு? எங்க அப்பாவும் சண்முகமும் தான். யாரு? மாமாவும் சண்முகமுமா? ஆமா அத்தா, அவரும் எங்க அப்பாவும் சேர்ந்தா இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையும் அந்த ராஜு ஒத்துக்கிட்டான். அவருக்கு நம்ம இந்த வீட்டுல என்னடா குறை வைக்கிறோம்? அவர் கேட்டதெல்லாம் கிடைக்குது இல்ல. இதுக்கு மேல ஏன் அவர் இப்படி பண்றாருன்னு தெரியல. ஏன் இவ்வளவு மட்டமா நடந்துக்கிறாரு? எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு அத்தா. நான் ஜனமா கிட்ட இதை சொல்லான்னு சொன்னேன். ஆனா தமிழ் சிஸ்டர் இதை சொன்னா அத்தையும் நாங்களும் ஜனமா கண்ணுல தப்பா படுவோம்னு வேணான்னு சொல்லிட்டாங்க. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், யாரு எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாலும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தமிழ் நினைக்கிறாங்க. ஆனா எல்லாருமே தமிழை தானே தான் கஷ்டப்படுத்துறாங்க. தமிழ் தங்கம் அத்தான். அப்படி ஒரு பொண்ணை பார்க்கவே முடியாது. நியாயமா பார்த்தா அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எங்க ஒட்டுமொத்த குடும்பத்தையும் தமிழ் சிஸ்டர் வெளியே துரத்தணும். ஆனா அதை செய்யல. அதான் தான் தமிழ். சும்மா நான் பேருக்கு சிஸ்டர்னு சொல்ல அத்தான். என் கூட பிறந்த சகோதரியா தான் தமிழை நான் பாக்குறேன். தமிழ் அப்படிதான் எங்களை பாக்குறாங்க. அத்தான் திரும்பவும் சொல்றேன் அத்தான், தமிழ் சிஸ்டர் நல்லா பாத்துக்கோங்க அத்தான். தேனு அக்கா, எல்லாரும் சாப்பிட்டீங்களா? நான் லஞ்ச் ஏதாச்சும் ஆர்டர் போட்டு விடவா? இல்லக்கா, இப்பதான் கடையில வாங்கி சாப்பிட்டோம். கடையிலயா? ஏன் அம்மா சமைக்கல? என்னாச்சு தேனு? அம்மாக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, சமைக்கல அதான். சரி. ஆமா, எனக்கு 2-3 தடவை கால் பண்ணிருக்க. என்னாச்சு தேனு? ஏதாச்சும் பிரச்சனையா? தமிழ், ஒரு பிரச்சனையும் இல்ல தமிழ். எல்லாருமே நல்லா இருக்கும். நீ உன் வேலைய பாருமா. மா, நீ பொய் சொல்றன்னு எனக்கு நல்லா தெரியுது. உண்மையை சொல்லுமா. மா, இப்ப நீ உண்மையை சொல்றியா இல்ல நானே வீட்டுக்கு கிளம்பி வரவா? மா, நீ போன தேனு கிட்ட கொடு.
அக்கா என்ன சொல்றதேன்னு இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு. போலீஸ்க்காவது கால் பண்ணீங்களா? இல்லக்கா. சரி, நான் உடனே கிளம்பி வரேன். யாருக்கும் அடிபடல? இல்லக்கா, எங்களுக்கு ஒண்ணும் ஆகல. சரியான நேரத்துக்கு மாமாவும் சிபி மாமாவும் வந்தாங்க. எல்லாரையும் அடிச்சு ஓட விட்டாங்கக்கா. அவங்க மட்டும் சரியான நேரத்துக்கு வரலன்னா என்ன நடந்திருக்கோன்னு நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்குக்கா. சரி சரி, நீங்க தைரியமா இருங்க, நான் கிளம்பி வரேன். யார் இதெல்லாம் பண்றாங்கன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். நீ அம்மா கிட்ட போன கூட. மா, உனக்காச்சும் யார் இதுன்னு தெரிஞ்சுதா? தெரியல தமிழே. திடீர்னு உள்ள புகுந்த ரவுடி பசங்க கண்டு மேனிக்கு பேசினானுங்க. ஊரை விட்டு போக சொல்றானுங்க. யாரோ தூண்டி விட்டுதான் இதெல்லாம் பண்ணிருக்காங்க தமிழே. எனக்கு இந்த ஏரியாவுல யார் கூடவும் எந்த வம்பு தும்புமே கிடையாது. அதையும் மீறி இப்படி வரானுங்கன்னா இதுக்கு பின்னாடி வேற ஏதோ காரணம் இருக்கு தமிழே. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். தைரியமா இருங்க.